Good morning, students. I welcome you all for my channel Science with Elil. நாளைக்கு 10th பப்ளிக் சயின்ஸ் எக்ஸாம். அதுக்கு கொஷின் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்ற டென்ஷன் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். டோன்ட் வரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொஷின்ஸை நீ தரோவாக ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக நீ 75க்கு 70+ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் 4 மார்க் 7 மார்க்கில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்ம எங்கெல்லாம் படிக்கணும், புக் பேக்கில் என்ன படிக்கணும், புக் இன்சைடில் என்ன படிக்கணும்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். யூனிட் வைஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ரோமன் நம்பர் போட்டு கொஷின் நம்பர் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தனா ஃபஸ்ட் லெசனை தரோவாக படிச்சிடணும். ஒரு 6 லெசன் தான் இருக்குது, பட் ஒரு 6 லெசன் தான் ஃபிசிக்ஸில் இருக்குது. இந்த 6 லெசனில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 4 மார்க் இல்லைனா 7 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த இந்த ஃபஸ்ட் லெசனில் உள்ள 8th ரோமன் லெட்டரில் உள்ள 6 கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட். இதுதான் இம்பார்ட்டண்ட்டுன்னு இல்லை, எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ யூனிட் 1ல் உள்ள அந்த 6 கொஸ்டின்ஸையும் தரோவாக எப்படியாவது படிச்சிரு. தென் யூனிட் 2ல் நமக்கு தெரியும் ஹைப்பர்மெட்ரோபியா, மயோபியா, டிஃபரன்ஸு, லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் ரிப்பீட்டடாக இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் சில நேரம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். தென் யூனிட் 3 நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ்லேருந்து கேட்பாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. தென் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மறக்காமல் PV = NRTன்றதை தெளிவாக எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுரு. தென் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியில் மெயினாக எலக்ட்ரிக் கரண்ட்டு, தென் ஜூல்ஸ் ஹீட்டிங்கு, LED பல்பு, லைட்டு, இதை பற்றி தான் நமக்கு மெயினாக வரப்போகுது. ஸோ அதை தரவாக படிச்சுக்கணும். தென் யூனிட் 5ல் பார்த்தோன்னா சவுண்டில் எக்கோ கொஸ்டின், அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் கொஸ்டின், ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி சவுண்ட் வேவ்ஸு, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் ஆன்சராக படிச்சுக்கணும். சரியா? தென் யூனிட் 6 இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 3 டீட்டெயில் இருக்குது, இதில் கண்டிப்பாக 3லேருந்து 1 வந்துடும். ஸோ கண்டிப்பாக இதை தரவாக படிச்சிரு. இதெல்லாம் புக் பேக்கில். ஸோ புக் இன்சைடில் என்ன படிக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? மெயினாக புதுசாக அந்த யூனிட் 4ல் சிம்பிள்ஸ் இன் சர்க்கியூட்ஸில் என்ன மாதிரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோன்றதை கேட்டாங்க. பிஃபோர் நம்ம எக்ஸாமில் குவார்டரியில் கேட்டாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். தென் யூனிட் 7ல் பார்த்தேன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸோட டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் படிச்சுக்கணும். அது 4 மார்க்கில் கேட்கலாம். தென் யூனிட் 6ல் பார்த்தேன்னா 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அனதர் ஒன் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். இதுவும் வெரி இம்பார்ட்டண்ட் 4 மார்க் ஆர் 7 மார்க் கொஸ்டினில் வரலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீ தரோவாக படிச்சுக்கோ. தென் கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் படிக்கணும், யூனிட் 7 தரோ பண்ணிடணும். மாடர்ன் அட்டாமிக் தியரி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பட் வேப்பர் டென்சிட்டி கூட நாளைக்கு கேட்கலாம். ஸோ அதனால் தரோவாக படிச்சிரு. தென் யூனிட் 9ல் என்ன படிக்கலாம், 1, 3, 4. யூனிட் 9 பார்த்தனா சொல்யூஷன் லெசனில் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனு, கைரோஸ்கோபிக் டெலிகூசன் சப்ஸ்டன்ஸு, அந்த கொஸ்டின், மெக்னீஷியம் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் தரோவாக படித்து எழுதி பார்த்துக்கணும். தென் யூனிட் 10ல் பார்த்தேன்னா கெமிக்கல் ஈக்குவிலிபிரியத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, தென் டெய்லி லைஃப்பில் pH எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி கொஷின்ஸை தரவாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும். தென் யூனிட் 11ல் ஹோமோலாகஸ் சீரீஸ், தென் சுகர் கேன்லேருந்து எப்படி எத்தனாலை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ். தென் சோப் டிட்டர்ஜென்ட்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் புக் பேக்கில் எந்த ரோமன் நம்பரில் இருக்குது, எந்த கொஷின் நம்பரில் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீ பார்த்து தரவு பண்ணிக்கோ. தென் சரி இன்சைடில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், புக் இன்சைட் கொஸ்டினில் பார்த்தேன்னா யூனிட் 7ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ராஸ் லா, இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் நாளைக்கு கொஸ்டின் பேப்பரில் வரும், அதை தரவு பண்ணிடணும். தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன், அதுவும் இம்பார்ட்டண்ட். எல்லாம் முதல் ஹெட்டிங்கை தரவாக எழுதி படிச்சுக்க, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை படித்து தெரிஞ்சுக்க. தென் யூனிட் 11 பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து தரவாக லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் புக் பேக் புக் இன்சைடில் உள்ள 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தரவு பண்ணிடணும். இதை தரவு பண்ணிட்டாலே மேக்ஸிமம் நீ அட்டன் பண்ணிடலாம், ஒரு ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸில் என்னெல்லாம் படிக்கணும், 2 மார்க்கில் அந்தந்த யூனிட்டில் ரோமன் நம்பர் போட்டு கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீ இதை 2 மார்க்கை பொறுத்தவரை எல்லாத்தையும் தரவாக படிக்கணும். இதை கண்டிப்பாக இன்னும் தரவாக நல்லா நீட்டாக படித்து எழுதி பார்த்துக்க. ஃபார்முலாஸ் வர இடத்துல, ஈக்குவேஷன்ஸ் வர இடத்துல, அதெல்லாம் நீ தரவாக படித்து எழுதி பார்த்துக்கணும். தென் இன்சைட் கொஸ்டின் இதெல்லாம் பார்க்கலாம். யூனிட் 2ல் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸோட டிஃபரன்ஸ், யூசஸ்ஸு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட யூசஸ்ஸு, அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப்பு, இதெல்லாம் படிச்சுக்கணும். தென் யூனிட் 3ல் கிலோ கேலரி படிச்சிருப்போம், கிலோ கேலரியோட டெஃபினேஷனையும் சேர்த்து படிச்சுக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இன் ஃபிசிக்ஸில் இன்சைட் அஸ் வெல் அஸ் புக் பேக்.
தென் இன்சைட் 2 மார்க் இன் கெமிஸ்ட்ரியில் என்னலான்னு பார்த்தனா கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7ல் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தென் 8, 9, 10, 11ல் இதெல்லாம் புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றதை ரோமன் நம்பரோட கொஷின் நம்பரோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து படித்து எழுதி வச்சுக்கோ. தென் இன்சைட் கொஸ்டின் 2 மார்க்கில் என்னெல்லாம் படிக்கணும் கெமிஸ்ட்ரியில், எந்த யூனிட்டுக்கெலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். யூனிட் 8ல் பார்த்தோன்னா யூசஸ் ஆஃப் அலுமினியம் வாட் இஸ் அன் அலாய் அமால்கம், இந்த ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அமால்கம் கொஸ்டின் படிக்கும்போது டென்டல் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுற அமால்கம் எது, சில்வர் டின் அமால்கம்னு படிச்சுக்கணும். இது 1 மார்க் கொஸ்டின்லையும் வரலாம். இல்லை அமால்கம்னா என்னென்னு கேட்டாங்கன்னா இதையும் நீ சேர்த்து எழுதணும் டெஃபினிஷனோட, அப்போனா தான் உனக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. தென் யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னா என்ன, பிஹெச் டெஃபனிஷன் என்ன அப்படின்றத படிக்கணும். தென் யூனிட் 11ல் பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் பேஜ் நம்பர் 161ல், இதை கம்பல்சரியில் கூட கேட்குறாங்க. அந்த பாக்ஸில் சஃபிக்ஸ் ஃபார் ஐயூபேக் நேம் அப்படின்னு தான் ஹெட்டிங் இருக்கும். அந்த பாக்ஸை மறக்காமல் படிச்சுட்டு கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை கம்பல்சரி கொஸ்டினில் கூட. தென் பேஜ் நம்பர் 164ல் யூஸ் ஆஃப் எத்தனால் இருக்குது, அதையும் தரவு பண்ணிக்க. லிசன், இது மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரியில் ஹார்ட் கொஷின்ஸையும் கேட்பாங்க. இந்த ஹார்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ கெமிஸ்ட்ரியில் உள்ள ஹார்ட் கொஷின்ஸை தரோவாக படிச்சிடணும், அதில் சாய்ஸே வேண்டாம். சரியா? சரி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் புக் பேக் அண்ட் புக் இன்சைடுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தென் வாட் அபவுட் தி ப்ராப்ளம்னாலே நம்ம எல்லோரும் பயப்படுறோம்ல, ப்ராப்ளம்க்கு பயப்பட வேணாம். ஒரு லெசனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா அந்த ப்ராப்ளமில் அங்கே இருக்கிற ப்ராப்ளமில் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும். அந்த ஃபார்முலாஸை லேர்ன் பண்ணிட்டாலே பாதி ப்ராப்ளம் போட்ட மாதிரி. ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்தோட ஃபார்முலா தான் எழுதணும். அப்புறம் அந்த ஃபார்முலாவில் போய் அந்த டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ ஆன்சர் கொண்டுட்டு வருவேன். ஆன்சரை சப்போஸ் சரியாக கொண்டுட்டு வரலைனாலும் ஹாஃப் மார்க் தான் போகும். அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. சரியா? ஸோ அப்போ நம்ம விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ விட்டுட்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபார்முலா படிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணணும். தென் ஃபிசிக்ஸ் சம்ஸில் யூனிட்ஸோடு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ என்ன மாதிரி ஃபார்முலாஸ் பார்க்கணும், யூனிட் 1ல் என்ன மாதிரி சம்ஸ் பார்க்கணும், யூனிட் 2ல் என்ன மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் சம் வருது, யூனிட் 4ல் என்ன மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் சம் வருது, தென் 5, 6ல் அப்படின்றத நீ பார்த்துக்கணும். யூனிட் 6ல் கொஞ்சம் இன்சைடு சம்மில் உள்ள அந்த ப்ராப்ளம்லாம் பார்த்துரு, எக்ஸாம்பிள் சம்மை, அதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். சரியா? தென் இதெல்லாம் ஃபிசிக்ஸில். இன் கெமிஸ்ட்ரியில் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், யூனிட் 7ல் ஒரு 3 டாபிக் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸை வச்சு ஒரு கேல்குலேஷனு, தென் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது, தென் பர்சன்டேஜ் காம்போசிஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் போன வருஷம் வந்துச்சு. எஸ், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கறணும். நெக்ஸ்ட் யூனிட் 8ல் புக் பேக்கில் உள்ள ரோமன் நம்பரில் உள்ள சம்ஸ் தான் பார்க்கணும், அதை பார்த்துரு. தென் யூனிட் 9ல் மூணே மூணு ஃபார்முலா தான், அதை பேஸ் பண்ணி தான் சம் வரும். சாலியபிலிட்டி, பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூமு, பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ். இந்த ஃபார்முலாவை எழுதி சப்ஸ்டியூட் பண்ணாலே மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க. தென் முடிஞ்ச அளவுக்கு அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வர பாரு. தென் யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா பிஹெச் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. பவரில் என்ன இருக்கோ அதான் ஆன்சர், ப்ளஸில் போட்டு எழுதிரு. அவங்க கொடுக்குறாங்க இல்லை நீ அந்த பவரில் கண்டுபிடிக்கிறனாலும் அந்த பவரில் என்ன வேல்யூ வருது அதான் ஆன்சர். லாஸ்ட்டாக அதை கொண்டாந்து எழுதிரு. கொடுத்துருக்கிறது H+ஓட கான்சன்ட்ரேஷனா இல்லை OH- கான்சன்ட்ரேஷனான்னு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு செம்ம ஒர்க் அவுட் பண்ணு. ஒரே ஃபார்மெட்டு தான், மேலே பவரில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சு செஞ்சோம்னாலே நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஏன்னா கீ ஆன்சரில் ஃபார்முலா கரெக்ட் ஆன்சர் இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம தரவாக பார்த்தாலே போதும். சரியா? ஸோ இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுவரையும் நான் என்னெல்லாம் சொன்னேன், 2 மார்க் எப்படி படிக்கணும், 4 மார்க் 7 மார்க் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், புக் பேக், புக் இன்சைட், தென் ப்ராப்ளம்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதை பார்த்தினாலே 70+ வாங்கிடலாம். தென் புக் பேக் 1 வேர்ட்ஸ், தென் புக் இன்சைட் 1 வேர்டுக்கு எங்கே பார்க்கணும், புக் இன்சைட் 1 வேர்டுக்கு அந்தந்த லெசனில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கல்ல டூ யூ நோவில், அதில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அதில் தான் இன்சைட் கொஸ்டின் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டாலே நீ 75 out of 75 வாங்கிடலாம். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ போல்டாக ப்ரிப்பேர் பண்ணு, போல்டாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணு, பயப்படாத, ரிலாக்ஸ்டாக இரு. தென் இல்லை மிஸ் நான் பாஸ் பண்ணால் போதும், ஒரு 40+ எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த லெசன்லாம் படிக்கணும், ஃபஸ்ட்டு நீ புக் பேக் 1 வேர்டை தரவாக படிச்சிரு. தென் டயக்ராமெட்டிக்கல் கொஸ்டின் பயாலஜியில் இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி டயக்ராமெட்டிக்கல் கொஸ்டின்லாம் படிச்சிரு. தென் இந்த லெசன்ஸ் ஒரு 23 லெசன்ஸ் இருக்குது, ஒரு 10 லெசன்ஸாக தரவு பண்ணிட்டு போயிரு. முக்கியமாக அதில் உள்ள 2 மார்க்கு. தென் உன்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிரு. இந்த லெசன் எதெல்லாம் 1, 2, 3, 7, 9, 12, 13, நம்ம லாஸ்ட் 3 லெசன்ஸ் 21, 22, 23 இந்த லெசன்ஸில் உள்ள உன்னால் முடிகிற கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டேனாலே மேக்ஸிமம் அதை கவர் பண்ணிட்டேனாலே ஷியோர்லி யூ கெட் 40+ மார்க் வாங்கிடலாம் அவுட் ஆஃப் 75. சரியா?
ப்ரிப்பேர் வெல் ஃபார் த எக்ஸாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.